கரங்களை கட்டி எத்தனை பேருக்கு எஸ்தருடைய புஸ்தகம் தெரியுதோ தெரியலையோ, எஸ்தர் புஸ்தகம் வந்து வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வேத புஸ்தகத்தை யூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எஸ்தர் புக்கை தனியாக வச்சுட்டாங்க. அதை இணைக்கலை. முதல்ல எஸ்தர் புக்கில் அது ஒரு வரலாறு சம்பந்தமாக இருந்தது. அதை வேதத்தோடு இணைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு காரியம் என்ன அவங்களுடைய தீர்மானத்தில் இருந்தப்போ இணைக்கக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஜனகரிப் சங்கம் விலைக்கு வைத்தது. எஸ்தருடைய காலங்களை நாம் பார்க்கப்படும்போது மிக முக்கியமான ஒரு காலம். எஸ்தருடைய காலங்களிலே மிகப்பெரிய ஒரு யூதர்களுக்கு யெகோவாவை வழிபடுகின்ற அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா யூதர்களையும் கொலை செய்வதற்கான ஒரு உத்தரவை ஆமான் என்கிறவன் என்ன செய்கிறான், அந்த சட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி முத்திரையை வாங்கி அறிவிச்சிட்டான். அப்போ மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவங்கள். இதை நீங்கள் வந்து எஸ்தருடைய புஸ்தகத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, 8-9 புஸ்தகங்களை அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்களானால் அதனுடைய வரலாறுகளை குறித்த நிறைய காரியங்களை சம்பவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது எதுக்காக இன்றைக்கு இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு இக்கட்டான ஒரு காலகட்டங்களிலே நமது தேவனை ஆண்டவரை விசுவாசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இந்திய தேசத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு சில மாநிலங்களிலே, அதாவது சங்கிகளுடைய கூடாரங்களிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் இருக்கிறது. அவர்களை அடிக்கிறார்கள், வெட்டுகிறார்கள், குத்துகிறார்கள், உடைமைகளை தீ வைத்து அழிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்களை இந்த சங்கிகளுடைய எங்கே அரசாட்சி இருக்கிறதோ அங்கே இந்த கொலைபாதகத்தை செய்கிறார்கள். மத மாற்றம் செய்கிறான், மதத்தை பரப்புறான்னு சொல்லி சும்மா அவதூறு சொல்லி கேஸை போட்டு அவங்களை என்ன பண்றாங்க, ஆயுள் தண்டனை கைதியாக இன்னைக்கு வைத்திருக்கிறார்கள். சுவிசேஷம் சொல்ல போனா ஆயுள் தண்டனை கைதியா. இந்திய தேசத்துல சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றதுலாம் பொய். உண்மையான சுதந்திரம் இந்த தேசத்துல கிடையாது. அது ஒரு 10 வருஷ காலமாக இந்த சுதந்திரம் பறிபோய் விட்டது. ஆராதனைகள் தடுக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு மறுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஆனா சட்டத்துல மட்டும் சுதந்திரம்னு சட்ட புஸ்தகத்துல இந்திய கிறிஸ்துவ அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. ஆனா என்னன்னா பேப்பர்ல இருக்குது, புஸ்தகத்துல இருக்கு. அரசியல் அமைப்பு சட்டங்கள் அப்படியே இருக்கு. ஆனா அதை எவனுமே மதிக்கத்தில்லை. ஆட்சியிலே இருக்கிறவர்கள் மதிக்க மாட்டார்கள், அமைச்சர்கள் மதிக்க மாட்டார்கள், வருவாத ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மதிக்கத்தில்லை, யாருமே மதிக்கத்தில்லை. இன்னைக்கு சட்டத்தை என்ன பண்றான், காலில் கீழே கொண்டு மிதிக்கிறான். தேசங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடிய சம்பவங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆமானுடைய கூட்டங்கள் தேசத்திலே உலகத்திலே இருக்கிறது. எங்கெங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோட அவர்கள் எப்படிப்பட்ட கொலை வெறித்தனமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்துல மனிதனா இருக்கணும், மனித நேயம் உள்ளதா இருக்கணும், மனிதனுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நாகரிகம் எல்லாமே இருக்கிற மனிதர்களுக்கு அந்த தன்மையில் அவர்கள் இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறார்களா, மிருகம் கூட பார்த்து இவன் நமக்கு விரோதியா, இவனை நம்ம கொல்லணுமா, வேண்டாம், இவன் அவன் பாட்டில் போறான், நம்ம பாட்டில் போகணும்னு சொல்லி மிருகங்கள் போயிடும். மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட கிடையாது. இது வெறி பிடித்த நாய்கள் பேய்கள் கூட்டம் மாதிரி என்ன செய்கிறதுன்னா மிருகங்கள் பொல்லாத மிருகங்களாக அலைகிறது. ரத்த வெறி பிடித்த ஓநாய்களாக, பொல்லாத கரடியை போல, சிங்கத்தை போல இந்த நாட்களே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை தேசத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை எதற்காக இந்த நாட்களை பார்க்கிறோம் என்று பார்க்கப்படும்போது, அன்னைக்கு எஸ்தராணியுடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பம் வந்தது. யூதர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்கிற அந்த செய்தி வந்த உடனே அவர் விண்ணப்பம் ஆண்டவரை நோக்கி, தன்னுடைய வளர்ப்பு தகப்பனாக இருக்கிற மொர்தெகாய் சொல்லுகிறான், உபவாசத்தை கூறுங்கள், தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம், கர்த்தர்
நீங்கள் காண்பியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஜெபத்திலே, மன்றாட்டிலே விசுவாசத்தை காண்பியுங்கள். தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி, ரட்சகர் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த யெகோவா தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி, அவர் ரட்சகராய் இருக்கிறார். அந்த யெசுவாவை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விண்ணப்பித்தார்கள். அப்பொழுது அந்த விசுவாசத்தினாலே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாக்க, எவன் பெரிய தூக்கு மரத்தை அங்க கட்டி வச்சிருந்தானோ அந்த ஆமான் என்ன செய்தான் என்று பார்க்கப்பட்டது, பெரிய தூக்கு மரம் கழுகு மரத்தை கட்டி வச்சுட்டு மொர்தெக்காயை அதுல போட்டு கொல்ல போறோம். தேசத்தில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் என கங்கணம் கட்டி கொண்டிருந்த சட்டமும் நிறைவேறி வருகின்ற நேரத்திலே கதை மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. என்னாச்சு? இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. மாறுதலாய் மாற்றி இருக்கிற தேவன் அவர் இருக்கிறார். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவினுடைய சமூகத்திலே தன்னுடைய கோலை நீட்டு அங்கே கையை காட்டும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ராஜா கேட்கிறார். இன்னைக்கு நீ வரக்கூடாத இடத்துல நீ வந்திருக்கிற, ஏதோ பிரச்சனையோட வந்திருக்கிற, அதனால நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஜெபமானது கிரியை செய்தது, அந்த உபவாசம் கிரியை செய்தது. அந்த ராஜா என்ன செய்தான் என்றால், அந்த நேரத்தில் தேவையில்லாம ராணி கொடுக்க வந்தாலும் சரி கொலை செய்யப்பட வேண்டாம் அந்த நாட்டினுடைய சட்டம். ஆனா அன்னைக்கு ராணி அங்க வர்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் ஜனங்களுக்காக விண்ணப்பத்தை செய்யும்படியாக அங்க வந்திருக்கும் போது, ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணார்? ஏதோ மனக்கிலேசத்தோடு இருக்கிறாய், ஏதோ கலங்கி கொண்டு இருக்கிறாய், அவன் அன்பு வைத்தபடினாலே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, இவ்விதமான என் ஜனங்களை கொலை செய்யப்படும், நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்னுடைய சந்தோஷம் போய்விட்டது, நான் துக்கமாக இருக்கிறேன், நான் கண்ணீரோட இருக்கிறேன், வருத்தத்தோட இருக்கிறேன் சொன்ன போது, அப்படியா கூப்பிடுங்க, அந்த ஆமான கூப்பிடுங்க, அவன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுங்க, விருந்து வைக்கிற மாதிரி எல்லாரையும் வர வச்சு விருந்து வச்சு மருந்து வச்சு கொள்ற மாதிரி அன்னைக்கு விருந்துக்கு அழைப்பிக்கப்பட்டு என்னாச்சு? பெரிய உத்தரவு போட்டது. யாருக்கு? ஆமானுக்கு. ராஜ்யபாரத்திலே மிக பிரதான ஒரு அரண்மனையில மிக பிரதான ஒரு ஸ்தானத்திலே அவனை அமர பண்ணி, இவனுக்கு என்ன செஞ்சான்? அவன் தூக்கு மரத்தை வச்ச இடத்துல இவனை தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், தூக்கு மரத்துல யாரு தொங்குனா? மொர்தெக்காய் தொங்கல, ஆமான் தொங்குனா. ஆமான் தொங்கும்போது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற 10 குமாரர்களையும் என்ன பண்ணாங்க? அதே மாதிரி தூக்கு போட்டு கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்தில் அவனுக்குள்ள அவனுக்கு சப்போர்ட்டான நிற்கக்கூடிய வீரர்கள் எத்தனை பேர் அப்படின்ட்டு 500 பேர், அவர்களையும் என்ன பண்ணாங்க? வெட்டி கொண்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க, தேசம் முழுவதும் யூதருக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா கோயிலையும் தேடி மூடிறாங்க. 75,000 பிடிச்சி 75,000 பேரையும் போட்டு கொண்டாங்க. எஸ்தர் 9:16 வாசிங்க. ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞர்களுக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்த்து தங்கள் விரோதிகளின் 70,000 பேரை கொன்று போட்டார்கள். நீட்டவில்லை. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க 14வது வசனத்துல அவனுடைய ஆமானுடைய குமாரர்கள் 10 பேரை கொண்டு போட்டாங்க. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகி எஸ்தரை நோக்கி, யூத சூசான் அரண்மனை அது எங்க இருக்குங்க? சூசான் அரண்மனை எங்க இருக்குது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாறு படிச்சிருக்கீங்களா? எல்லாம் பால் ஊத்தி உங்களை வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? சோறு தின்னா தானே, பிரியாணி தின்னா தானே பலமா இருக்க முடியும். ஒன்னையும் பைபிள்ல எதையும் மேய்ந்து கொள்ளவே இல்லை. வசனமே தெரியாது, வரலாறு தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாத பச்சை மண்ணா இருக்கிறீங்களே, பால்வடியில முகமாக இருக்கிறதே. இப்படி இருந்தா நீங்க தேசத்துல என்னத்தை சாதிக்க போறீங்க? எதை சொல்ல போறீங்க? யார் முன்னிலையில போய் இந்த காரியத்தை நீங்க சொன்னா நம்புவாங்க? முதல்ல வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கு வாசிங்க. சூசான் என்கிற அரண்மனை எங்கே உள்ளது என்று பார்த்தா, அதுதான் இன்றைக்கு உள்ள ஈரான் தேசம். ஈரானில் இருக்கக்கூடிய அந்த சூசான் அரண்மனை
ஈரான் என்கிற தேசத்தை தான் உலகம் முழுவதும் ஆண்டு கொண்ட அகஸ்வேரு ராஜா இருந்த பூமி அந்த தேசம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்பவே அசீரியர்கள் உலகத்தை ஆண்டார்கள். உலகத்திலே பார்க்கப்படுவது அரசாட்சி எப்படி வருகிறது, முதல்ல யார் யாரு இந்த உலகத்தை ஆண்டார்கள் என்கிற ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 127 தேசங்களை ஆண்டாங்கன்னா அதுல ஒரு தேசம் தான். எந்த தேசம்? இந்தியா. எஸ்தர் 1:1 சொல்லுவீங்க, இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும். இந்து தேசம்னாக்க இது இந்து என்றது வேர்டு வந்து இவங்க புரியாம எழுதியிருக்காங்க. இண்டஸ் ரிவர் ஓடுனதுனால அந்த இண்டஸ் ரிவர்னால இந்த தேசத்துக்கு இண்டஸ் தேசம், இண்டஸ் பூமி என்று சொல்லி அன்றைக்கு எழுதப்பட்டிருக்குது. அந்த காலத்துல 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இண்டஸ் தேசம். என்ன தேசம்? இண்டஸ் தேசம். இதற்கு பேரு இண்டஸ்தான் தான், இந்துஸ்தான் கிடையாது, இண்டஸ்தான். இந்த பூமியை, இந்த ஸ்தலத்தினுடைய பெயர் அது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரும் இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் என்கிற வார்த்தை வந்து வெள்ளக்காரன் காலத்துல, இப்போ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் கொடுத்தாதான் அந்த பேரு. புராணங்கள்ல இந்துன்ற வார்த்தையும் கிடையாது, எந்த வரலாறுகளையும் கிடையாது, எந்த ஆவணத்திலையும் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தஸ்தான் என்னது? இண்டஸ்தான். அந்த காலத்துல மேப்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இண்டஸ்தான் தான் இருக்கும், இந்துஸ்தான் கிடையாது. இதெல்லாம் சதி, மோசடி, புனையப்பட்ட வரலாறுகள், புனையப்பட்ட பெயர்கள். இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும், ஆவணங்களை புரிந்து கொள்ளணும். வரலாறு படிக்காம வேதத்துல நீங்க ஒண்ணுமே தெரிந்து கொள்ள முடியாது, உண்மை அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு தெரியணும். முதல்ல ஆதியாகம புத்தகத்துக்கு அப்புறமா வந்தா வரலாறுகள் தான் வருகிறது. வரலாறுகள் தான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்க முடியும். இயேசுனுடைய பிறப்பினுடைய பாகத்திலே பார்க்கப்படும் போது அவருடைய பிறப்பினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். 14 தலைமுறை 14 தலைமுறை 14 தலைமுறை என்று வரலாறுகளை சொல்லப்பட்டு வருகிறது. எதுக்கு? இந்த உலகத்தில் இந்த ஆவணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்க தாத்தா பேர் தெரியுமா? என்ன பேர்? நடராஜன். அவங்க அப்பா பேர் தெரியுமா? இப்படித்தான் மரித்தவர்களும் மௌனத்தில் இறந்தவர்களும் ஆண்டவரை தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மூதையார்கள் பேரே தெரியாது, வரலாறே தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் வரலாறு ஆதாமிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமிலிருந்து எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சாலியிலிருந்து எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. யூத கோத்திரத்தின் சிங்கமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வரலாறு பூமியில இருக்கிறது. வேற எந்த கடவுளுக்கும் வரலாறு கிடையாது. தாய் தகப்பன் ஊர் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய வரலாறு தான் உலகத்திலே பதியப்பட்டிருக்கிறது. வேதம் சாட்சியா இருக்கிறது என்றால் இந்த வரலாறுகளை சொல்ல வேண்டும், வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு வரலாற்று, கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியன் என்கிற முறையில தான் நான் இந்த பாடத்தை உங்களுக்கு நான் கொஞ்சமாக நான் தருகிறேன். முறையாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொள்ள உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கு வாசிங்க, சூசான் அரண்மனை என்பது ஈரான் தேசம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. வாசிங்க. சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அவன் கூட்டத்துல எவன் இருக்கிறானோ எல்லாரையும் தூக்குடான்ட்டாங்க. ஆண்டவருடைய யெகோவா தெய்வத்தை விசுவாசிக்கிற, யெகோவா தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிற, அவரே உலகத்தின், அவர்தான் படைத்த தெய்வம், உண்மையான தெய்வம், அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன். அந்த ஜனக்கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனக்கூட்டம் ஆண்டவருடைய சமூகத்துல என்னாச்சு அப்படின்னா நம்பிக்கையா இருந்தது. ஆனபடினாலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொல்லப்படும் போது மிக சந்தோஷமான ஒரு நாள் என்பதற்காகத்தான் 24வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தர் 9:24 வாசிங்க. அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அமெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்ன? ஆகாகிய வம்சம். ஆமான் ஆகாகிய வம்சம். யூதருக்கெல்லாம் சத்துரு. யார் அவன்? யூதருடைய சத்துரு ஆமான். யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை
போட்டு வைத்தார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு தேவனை, அந்த யெகோவா தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களை இந்த உலகத்தில் அழிக்கணும்னா நடக்காது. அந்த தேசத்தை அழிக்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உலகமே எழும்பி இஸ்ரேல் தேசத்தை கை வச்சு நான் அழிச்சிருவேன், எல்லாத்தையும் நொறுக்கணும் அப்படின்னா உலகம் எல்லாமே எழும்பினாலும் சரி இஸ்ரேலை ஒண்ணு கிழிக்கவே முடியாது. யெகோவா தெய்வத்தின் பூமி, ஆண்டவர் தன் ஜனத்தை அடையாளமாக வைத்திருக்கின்ற பூமி, அந்த தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பூமி 2000 ஆண்டுகள் இஸ்ரவேலுடைய தேசமானது வரைபடத்திலே கிடையாது. ஆனா இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த யெகோவா தெய்வத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி, தீர்க்க தரிசன வார்த்தையின்படி மீண்டுமாக இஸ்ரவேல் தேசம் வரைபடத்தில் வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய காரியம்! 1948 இஸ்ரவேல் வரைபடம் உலக வரைபடத்திலே உள்ள வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இயேசுவினுடைய சந்ததி, இயேசுவினுடைய வம்சம் ஒழிந்து போகாது, அழிந்து போகாது. அது வரலாறு, தேவன் சொன்ன வார்த்தை. இவ்விதமான அந்த இடத்துல நான் பார்க்கப்பட்டது, இந்த இடத்துல பார்க்கப்பட்டது. இந்த ஆமான் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். இந்த இடையில உள்ள காலங்களில் ஆமானுக்கு போற வரவெல்லாம் வணக்கம் வைப்பாங்க, போற ராஜாக்கள் எல்லாம் வணக்கம் வைப்பாங்க. அவங்க சிம்மாசனம் போட்டு உயரமான சிம்மாசனத்துல ஆமான் இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான். இவன் மொர்கெதாய்க்காய் பார்க்கும்போது இப்படியே பார்ப்பான், நாய அப்படின்ட்டு அப்படியே சென்று போவான். அதனாலதான் அவனுக்கு கடுப்பாயிருப்பான், நம்மளை மதிக்கலையே, நம்மளை வணங்கலையே. ஆமான் ஆமான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமான் ஆமான். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில ஆவினால சொல்றேன்னு சொல்லிட்டு ஆமான் 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 ஆமான கூப்பிட்டு இருக்கான். ஆண்டவரை கூப்பிடல, ஆமீன் சொல்ல தெரியாத ஆமான கூப்பிட்டு இருக்கான். பிசாசனுடைய ஆவி உள்ள புகுந்து நிறைய சபைகள்ல அந்நிய பாஷையில தீர்க்கதரிசனம் பேசுற ஆமான் ஆமான் ஆமான். அதான் பிசாசு மகனை கூப்பிட்டு இருக்கிய நீயே. ஆமீன் சொல்ல தெரியாத கூட்டங்கள் நிறைய பேர், அசுத்த ஆவிகள் உள்ள புகுந்து சபைக்குள்ள புகுந்து அந்நிய பாஷைன்னு சொல்லி ஆமான் 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 என்று வரலாறு படிச்சா அந்த மாதிரி பேசுவாங்களா, சொல்லுவாங்களா? வரலாறு சொல்லிக் கொடுக்கிற ஊழியக்காரன் கிடையாது. சபையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேகமா சொல்லுங்க, ஆமென் 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 சொல்லுங்க, அப்படியே அது வந்துடுது. யான்றா எங்கயா இது விலகுமாயா? தேவன் திருச்சபையில யாரை கூப்பிட்டு இருக்காங்க? தூக்கல போட்ட அந்த ஆமான கூப்பிட்டு இருக்காங்க. உன்னையும் சேர்த்து தான் தூக்கல போடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த இடத்துல பார்க்கப்பட்டது ஊர் என்னப்பட்ட சீட்டு போட்டபடினாலே அதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கீழே வர வாசிங்க, 26வது வசனத்தை வாசிங்க. ஆகையினால் அந்த நாட்கள் ஊர் என்னப்பட்ட பேரினாலே பூரிம் என்னப்பட்ட. இன்னைக்கு பூரிம் என்கிற பண்டிகை எப்ப தொடங்குச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஈரான் தேசத்தில் இருந்த யூதர்கள், நம்ம யூத ஸ்திரியா இருக்கிற எஸ்தருடைய நாட்களிலே, மொர்தெகாயினுடைய நாட்களிலே பூரிம் என்கிற பண்டிகை கொண்டாடப்பட்டது. எப்படி அப்படின்னா, கர்த்தர் நம்மை ரட்சித்தார். என்னமா? கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மளை ரட்சித்தார் என்கிற ஒரு பண்டிகை தான் பூரிம் என்கிற பண்டிகை. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அடையாளங்கள், ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்கிறேன். மிக உபத்திரமான ஒரு காலங்களிலே, நம்மை அடிக்கின்ற ஒரு காலகட்டங்களிலே தேவ சமூகத்திலே இருந்து கர்த்தர் நம்மளை மீட்டார், நம்மளை ரட்சித்தார் என்கிற ஒரு காரியத்தை அந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்தார்? இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் மீட்கப்பட்டோம், ஆனபடினாலே கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடுவோம் என்று சொல்லி அன்னைக்கு பூரிம் பண்டிகை கொண்டாடினாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? விசுவாசத்தினாலே கர்த்தரின் நினைவு கூர்ந்தார்கள், விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள் என்கிற ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படினாலே பிரியமானவர்களே, இது மார்ச் 23, 24 நடந்த பண்டிகை. மார்ச் 23, 24 நடந்த பண்டிகை. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அந்த அளவுக்கு என்னாச்சு? படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க, சொல்லி கொடுத்தா தானே. 7 பண்டிகை இஸ்ரவேலுடைய பண்டிகை, 7 பண்டிகை. 3 பண்டிகை முக்கியமான பண்டிகை.
அப்படினாலே இரண்டாவது ஒரு பண்டிகையை நாம் பார்க்கிறோம், ஹனுக்கா பண்டிகை. கிமு 2வது நூற்றாண்டிலே ஹனுக்கா பண்டிகை. உலகம் முழுவதும் முதல்ல எந்த ராஜ்யம், இந்த உலகத்துல சாம்ராஜ்யம் மொத்தம் 5. முதல் சாம்ராஜ்யம் என்னது? முதல் சாம்ராஜ்யம் என்னது? பாபிலோனிய சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சருடைய சாம்ராஜ்யம். 2வது சாம்ராஜ்யம் மீதிய பெர்சிய சாம்ராஜ்யம். 3வது சாம்ராஜ்யம் என்னது? கிரேக்க சாம்ராஜ்யம், மகா அலெக்சாண்டருடைய கிரேக்க சாம்ராஜ்யம். 4வது என்னது? ரோம சாம்ராஜ்யம். 5வது வரப்போகிறது கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம். அல்லேலூயா. நாம இடைப்பட்ட நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோம சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமாக துக்கடாக உடைந்து போன களிமண்ணும் இரும்பும் அப்படியாக கலந்திருக்கிற பாலமாக அன்றைக்கு காண்பிக்கப்பட்ட சின்ன சின்ன நாடுகளாக அது என்னாச்சு? ரோம சாம்ராஜ்யம் உடைந்து பிரிந்து நொறுங்கி அப்படியாக உலகம் முழுவதும் குட்டி குட்டி தேசங்களாக மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலகட்டங்களிலே கிமு 2வது நூற்றாண்டு, அது கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறமாக இஸ்ரவேலை மீட்கும்படியாக அன்றைக்கு இஸ்ரவேல் என்னாச்சு? இஸ்ரவேல் தேசம் யார் கையில போச்சு? பாபிலோன் கைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமாக இஸ்ரேல் தேசங்களே எருசலேம் எல்லாம் நொறுங்கி நாசமா போச்சு. ஆனா திருப்பி என்னாச்சு அப்படின்னா 2வது நூற்றாண்டில் அது மீட்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மீட்கப்பட்ட நேரத்தில் கிரேக்கர் எடுத்திருந்தாங்க. மீட்கப்பட்ட அந்த நாட்களிலே இஸ்ரவேலை கர்த்தர் மீட்டு கொண்டார் என்று சொல்லி ஹனுக்கா பண்டிகை கொண்டாடினாங்க. அந்த பண்டிகை கொண்டாடும் போதுதான் ஹமாஸினுடைய ஏக்கம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இவங்களை போட்டு தள்ளுன்னு சொல்லி அன்னைக்கு தான் கலவரம் வந்தது. இன்னைக்கு அந்த கலவரம் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஹமாஸ் தீவிரவாதிகள் பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு? காசா பட்டணமே அழிக்கப்பட்டுச்சு. அன்றைக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்த போது காசா அதுல இருந்தது. யோசுவா காலத்துல தேசங்கள் மீட்கப்படும் போது காசா அதுல இருந்தது. காசாவை யாருக்கும் கொடுக்கல. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, உலகத்தினுடைய நாடுகளுடைய பேச்சை கேட்டு அன்றைக்கு இஸ்ரேல் தேசம் என்ன பண்ணுச்சுன்னா, காசாவை தனி நாடாக பிரிச்சு கொடுத்த சம்மதிச்சது. அதனால வந்த சனியனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு அரசியல் பார்வை இல்லை, அன்றைக்கே அந்த தெளிவில் அமெரிக்காக்காரன் பேச்ச கேட்டு என்ன பண்ணிட்டானுங்க? காசாவை தனியா விட்டு கொடுத்தானுங்க. அதனால வந்த சனியன் தான். கடைசியில் என்னாச்சு? காசாவை மொத்தமா என்னாச்சு? அழிச்சாச்சு. இன்னைக்கு கணக்கு 40,400 பேரு, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் ஹமாஸ் தீவிரவாதிகள் திருந்துற மாதிரி இல்லை, ஹிஜ்புல்லாவும் திருந்துற மாதிரி இல்லை. எவன் வந்து இஸ்ரேலை அழிக்கணும்னு திட்டம் போட்டானோ அவன் சாகடிக்கப்பட்டான். யாரு? ஈரானுடைய அந்த தலைவன் வந்து யாரு? அந்த தேசத்தினுடைய அவன் தான் எல்லா வேலைக்கும் காரணம். அவன் என்னாச்சு அப்படின்னாக்க சோழி முடிஞ்சது. அல் கொய்தாவுடைய இது ஹமாஸுடைய தலைவருடைய மகன் அமெரிக்காவில் போய் சொன்னா, இது தீவிரவாத இயக்கம், இது முஸ்லிம்களை ஏமாத்துறாங்க, அங்க சேரக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா தேசத்துல சாட்சி கொடுத்து 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் மத்தியில ஹமாஸுடைய தலைவர் வந்து அந்த பையன், நான் அந்த கதையை உங்களுக்கு பின்னால சொல்லுகிறேன். 1,00,000 பேர் முஸ்லிம்கள் என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா தேசத்திலே அந்த சாட்சி கொடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்தது. இப்படியாக இந்த நாட்களிலே பார்க்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையின்படியாக இங்க நான் பார்க்கிறோம். அந்த அனுஷ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் என்று சொல்லி மிக சந்தோஷமாக 8 வருஷத்துக்கு கொண்டாடுவாங்க. இப்படிப்பட்ட நேரங்களிலே பார்க்கப்படுவது அந்த அனுஷ்கா பண்டிகையினுடைய நாட்களிலே எல்லா ஜனமும் என்னாச்சு அப்படின்னா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற பிள்ளைகளாம் சந்தோஷமாக எல்லாரும் ஆடி பாடி கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, என்ன பண்ணாங்க? ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் ஏவி 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 என்ன பண்ணாங்க? அடிச்சு நொறுக்கி கொலை செய்தார்கள், சுட்டு கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன என்று பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிப்பாடுடைய புத்தகத்திலே 8ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தை வாசிங்க. வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதர்களுடைய கால சத்தங்களினால் பூமி குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இந்த இடத்துல சொல்லி இருக்கிற இந்த
பார்க்கப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு சம்பவம், எப்படி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். 3 தூதர்கள் என்ன செய்யறாங்க? எக்காலத்தை ஊதுகிறார்கள். பூமியில் என்ன நடக்க போகுது? ஆபத்து. 7 தூதர்கள் என்று சொல்லப்படும் போது, 7 எக்காலங்கள் என்று சொல்லப்படும் போது, தீர்க்க தரிசனத்துக்கு பேர் தான் எக்காலம். 7 தீர்க்க தரிசனங்களை உலகத்திற்கு சொல்லும் போது இந்த பூமியில அழிவு வரும், தேசங்கள் நாடுகள் அழிவு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாவிட்டால் இந்த தேசம் அழியும், நாடு அழியும், உலகம் அழியும், இதிலிருந்து எவரும் தப்ப முடியாது என்று இந்த எக்காலத்தை ஊதும்படியாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்குதா? தன்மை இருக்குதா? நமக்கு தான் பைபிளே தெரியாத நம்ம பால் குடிக்கிற குழந்தைங்களாச்சு. நம்மளெல்லாம் அப்படிதான் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கதையை ஓட்டி இருக்கிறாங்க. உருட்டுன்னு நினைச்சிருக்காங்க, உருட்டி இருக்காங்க. இப்படி உருட்டுனா நமக்கு பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க வெளிப்பாடு புத்தகம் 2வது அத்தியாயம் 1வது வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தன் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்துகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னால்தான் தெரியும். 7 சபை பாருங்க. எபேசின் தூதன் 1வது திருச்சபையில கொடுக்கக்கூடிய 7 நட்சத்திரம்னா என்னங்க? கூடுதலா பால் குடிச்சிருக்கு. கரத்தில் எழுதி கொண்டிருக்கிற 7 என்னது? 7 நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்? 7 நட்சத்திரத்தை யார் கையில வச்சிருக்கா? அந்த 7 நட்சத்திரத்தை பத்தி பேசிருக்கோம். அது என்னதுன்னு கேட்டா, இந்த பாத்தீங்களா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருக்கு சோதரம். ஐயா, வெளிப்பாடு 1:14 அவருடைய சிரசும் மயிரும். மயிருன்ற வார்த்தை கேரளாவில் கெட்ட வார்த்தை. டிரான்ஸ்லேஷனை பாருங்க, மயிருன்னு போட்டு எழுதியிருக்கான் பைபிளில். டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல மொழியாக்கம் பண்ணவங்க ஒரு என்னாச்சு அப்படின்னா, ஆமா மயிருன்றது கெட்ட வார்த்தை. ஒருத்தனை சொல்லியாச்சுன்னா அவனை சாகடிச்சிருவாங்க. சொல்லி பாருங்க, பேசலாமா? பேசலாம். பைபிள் எழுதக்கூடாத ஒரு வார்த்தை அது. டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. வேற இதில் பாருங்க, மற்ற பைபிளில் இருக்காது, மற்ற தமிழ் புத்தகத்தில் இருக்காது. கத்தோலிக்க தமிழ் பைபிளில் கிடையாது, லுத்தரன் தமிழ் பைபிளில் கிடையாது, உலகத்தில் எந்த பைபிளும் கிடையாது. இந்த லண்டன் வேதாகம சங்கத்தில் இதில் 40% என்ன இருக்குது? சமஸ்கிருத தமிழ். இது முழு தமிழ் கிடையாது. அவருடைய சிரசும் முடியும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அப்ப இது யாரு? வாசிங்க 16 வாசிங்க. தமது வலக்கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். வலது கரத்திலே 7 நட்சத்திரத்தை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயில் இருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிப்பிக்கிற சூரியனை போல் இருந்தது. அதுக்கு கீழே நான் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன், அவருடைய பாதத்திலே விழுந்தேன். பயப்படாதே, நான் எப்படி இருக்கிறேன்? முந்தினவர் பிந்தினவர் உயிருள்ளவர். முந்தினவர் யாரு? யெகோவா தெய்வம். பிந்தின தெய்வம் வரப்போற இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் சொல்றாரு, உயிரோட இருக்கிற நான் தான் அப்படிங்கிறாரு. மரித்தது யாரு? நான் தான். சதாக்காலம் உயிரோட இருக்கிறது நான் தான். அப்ப என்ன அர்த்தம்? முந்தினவர் யெகோவா, பிந்தினவர் இயேசு கிறிஸ்து. முந்தினவரும் பிந்தினவரும் நான் தான் சொல்றாரு. நான் தான் மரித்தேன், மனுஷனா வந்து நான் தான் மரித்தேன், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன், நான் தான் 7 நட்சத்திரங்களை கையில்
அந்த 7 நட்சத்திரம் என்னன்னு கேட்டா 7 நட்சத்திரம் என்ன? அவர் கையில இருக்கிற நட்சத்திரம் 7 தூதர்கள், 1 ஜோசப், 2 விசு. நட்சத்திரம் என்கிறது எதை குறிப்பிக்கிறது என்று பார்க்கப்படும்போது ஞானவான்களை சொல்லுகிறது. தேவனுடைய தரிசனத்தினுடைய அர்த்தங்களை பரலோகத்திலிருந்து அந்த செய்தியை கொண்டு வருகிற தேவ தூதை கொண்டு வருகிற அவர்கள் நட்சத்திரம். அந்த விளக்கு தண்டுகள் தான் சபை. 7 குத்து விளக்கு என்கிறது, அந்த 7 அகல் விளக்கு இருக்கிறதா 7 திருச்சபையை சொல்லுகிறது. நட்சத்திரம் அதுதான் கனவான்கள், தீர்க்கதரிசிகள். இப்ப என்ன சொல்லுகிறது என்று பார்க்கப்படும் போது இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய வருகையை குறித்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய நாளை குறித்து சொல்லுகிறார்கள். 2 பேருடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 10வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வரும்போது போன் பண்ணிட்டு வருவானா, கடிதம் போட்டுட்டு வருவானா, இல்ல மெயில் போட்டுட்டு வருவானா, இல்ல வாட்ஸ்அப் போட்டுட்டு வருவானா? எப்போ வருவாங்க திருடன்? சொல்லுங்க. இருட்டுலன்னா என்ன அர்த்தம்? இருட்டுன்னா என்ன? பூமி எங்கும் பாவம் நிறைந்திருக்கும் போது, அந்த காலத்தினுடைய காலம். அந்த மாதிரியான காலத்துல ஆண்டவர் வருகிறார் என்றால் பூமி எங்கும் ஆண்டவருடைய வருகையிலே நீதிமான பார்க்க முடியாது, பரிசுத்தமான பார்க்க முடியாது, ஜெபம் பண்றவன பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு நிற்கிறவர்களாய் அந்த இடத்துல அந்த பாத்திரவாங்களா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு நாளும் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பின்னாட்கள் பார்த்தா ஜெபம் குறையும். ஜெபம் பண்ற மாதிரி கொஞ்ச நேரமா குறைச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 20 நிமிஷத்துக்கு வந்துடுவேன். 20 நிமிஷம் ஜெபம் பண்ணா 2 நிமிஷத்துக்கு வந்துடுவேன். ஜெபம் குறையவே கூடாது, தொழுகை குறையக்கூடாது, வேத வாசிப்பு குறையக்கூடாது. ஆண்டுடைய வருகையினுடைய காலகட்டங்களில் பார்க்கப்படும்போது அவர் வருகையை சகிக்கிறவன் யார்? பார்த்தா பயங்கரமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய வருகை பயங்கரமா வருகிறது, வருகையை சகிக்க முடியாது. எக்காலத்தோட வானிலே எக்கால சத்தத்தோட ஆண்டவர் இறங்கி வருகிறாரு. ரகசிய வருகை கிடையாது. திருடனை போல என்று சொல்லப்பட்ட திருடன் கிடையாது. திருடனை போல அந்த டைம், அந்த நேரம் யாருக்கும் தெரியாதுன்றதான். இந்த கூமுட்டைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, நிறைய கூமுட்டைகள் இன்னைக்கு பைபிளை கையில வச்சுக்கிட்டு ஆண்டவர் வருகிறார், ரகசியமாக வருகிறார், திருடனை போல வருகிறார். நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அந்த ரகசிய வருகையிலே நீ ஆண்டவரோட போகணும் அப்படின்னு எத்தனை மடையன் சாம்பிராணி இந்த உலகத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். பைபிளை தப்புதமா போதிக்கிறான். ஆண்டவருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு முன்னாடி அவன் பேசுற பேச்செல்லாம் வேதத்துக்கு விரோதம், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதம், தேவனுக்கு விரோதம், ஆவியானவருக்கு விரோதமாக இன்னைக்கு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம கம்பீரமான அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. எக்கால சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எக்கால ஊதாம, எச்சரிப்பு கொடுக்காம எங்கேயுமே யுத்தம் நடக்காது, சண்டை வராது. ஒரு எக்கால ஊதாம ராஜா வரமாட்டார். எக்கால ஊதி வேட்டு போடலன்னா முதலமைச்சர் வரமாட்டாரு, கவர்னர் வரமாட்டாரு, பிரசிடென்ட் வரமாட்டாரு. யார் வருகிறா? வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் சர்வவல்லவர் ஆண்டவர் வரும்போது எக்கால ஊதப்படும். அது பகிரங்கமான வருகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருட்டு பையன் சொல்லுவான், திருட்டுத்தனமா வருவார், தெரியாது, எங்க போய் முடிய போத தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா புத்தகம் 18வது அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிங்க. எதுக்காக நான் இதை திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன்னா, உலகம் முழுவதும் இன்னைக்கு ஆவிக்குரிய சபை என்று இன்னைக்கு கள்ள உபதேசம் போய்கிட்டு இருக்குது. இதை என்ன செய்யணும்? முறியடிக்க வேண்டும். இதை நம்ம சொல்லாம இருந்தா ஐயோ. வாசிங்க, ஏசாயா 18:3 வாசிங்க. பூச்சக்கரம் என்றால் பூமியினுடைய வாசமா இருக்கிறவர்கள், தேசத்து குடிகளால் நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். எக்காலம் என்கிறது தீர்க்க தரிசனம். ஆண்டவருடைய வருகை குறித்த செய்தியை நான் சொல்றேன்னா அது எக்காலமா தான் ஊதி சொல்லணும்.
அது பகிரங்கமா தான் நான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அவிதமாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை விதமாக நமக்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டாக்க, உண்மையான பண்டிகை ஆண்டுடைய வருகை, ஆண்டுடைய எக்கால பண்டிகை. அதுதான் அந்த எக்கால பண்டிகைக்கு அடையாளமா தான் அனுகா பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவனுடைய வரியை அறிவிப்பதற்காக எக்கால பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த பண்டிகை நடக்கும்போது தான் ஹமாஸ் சைத்தான்கள் என்ன செஞ்சது, ராக்கெட்டை விட்டு எல்லாம் எருசலேம் மேல விட்டு பெரிய அட்டாக் பண்ணிட்டு நிறைய பேரை, சின்ன சின்ன பிள்ளைங்களை, அப்பாவிங்களை, குழந்தைகளை கொன்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நினைவு கூறுங்கள் ஐயா, நினைவு கூறுங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார், உணர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகத்திலே நீங்கள் வாசியுங்கள், 4வது அத்தியாயம் 16 18 வரைக்கும் வாசிங்க. இதை ஏன் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கள்ள உபதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் இந்த நல்ல உபதேசத்தை கொண்டு போய் சொல்லுங்கன்றதுக்காக தான் இதை இன்னைக்கு நாம பேசி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நான் நம்பிக்கொண்டிருந்த கள்ள உபதேசத்தையும் கள்ள உபதேசிகளையும் நம்ம என்ன செய்யணும், வேரோட பிடுங்கி போடணும். அதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கள்ள உபதேசத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அத்தியாயத்தில் 16 18 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு எக்காலத்தோடு, எந்த எக்காலம்? தேவ எக்காலம். தேவ எக்காலம் ஊதுன என்ன செய்யும்? பூமியும் வானமும் அதிரும். பூமியும் வானமும் அதிரத்தக்கதாக தேவ எக்காலம் வானிலே முழங்குகிறது. யார் வர்றா? நம் ஆண்டவராகிய சர்வமல்ல ஆண்டவராகிய நம் கர்த்தர் வருகிறார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது எங்க திருடனா? இவரு திருட்டுத்தனமாவா வர்றாரு? ரகசிய வருகையா இது? சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்களை எவன் போதித்தான்? ரகசிய வருகைன்னு சொல்லி இவன் கூமுட்டை ஆக்கி வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற வார்த்தை, திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவ தூது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு தான் யாரு வருவா? யாரு வருவா? உங்க அப்பா வர மாட்டாரா? மரித்தவர்கள் முதலாவது வருவாங்க. மணி என்ன வருவாரு? ஆமா, அவங்க மனைவி வருவாங்க. யாரு? ஐயா வருவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லறை எல்லாம் பீஸ் பீஸா டமார் 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 இருக்கும். அது வேற சவுண்டு. என்னையா பெரிய பாறாங்கல்ல போட்டு காங்கிரீட் போட்டு வச்சிருப்பான், கப்புன்னு வெடிக்கும். அப்படியே டமார்னு வந்து நிற்பாங்க. அன்னைக்கு நிற்கும் போது தெரியும், ஐயா என் ராஜா அப்படின்னு அங்கிருந்து ஓடி வருவார். உங்க அப்பா ஓடி வருவார், உங்க மனைவி வரும், எல்லாரும் வருவாங்க. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, சீவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது. இந்த வார்த்தையில விசுவாசம் உள்ளவர்களாக நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை பகிரங்கமாக இருக்கிறது. மரித்தோர் உயிருடைய எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தை வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக அப்ப ஆண்டவர் இறங்கி வரும்போது எங்கேயாவது பூமியில இறங்குறாரா? அவர் காலே பூமியில வைக்கிறதல்ல, ஆகாயத்துல வராரு. நாம பூமியில இருந்து நம்ம பறந்து போகிறோம், எதிர்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. நாம் பறந்து போக போகிறோம். ஒரு நிமிஷத்திலே நம்மளுடைய சரீரமானது மறுரூபப்படும். ஆண்டவருடைய வருகை, ஆண்டவரை பார்க்கப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாறுவோம். இந்த மண்ணான சாய்ந்த பூமியில பிரியாணியை சாப்பிடுது, சோறை சாப்பிடுது, டீ குடிக்குது, எல்லாத்தையும் கண்ட கசமானெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன போகுதுனாக்க அப்படியே அசுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த அசுத்தமான சரீரம், இந்த நரர்களான இந்த உடை
ஆகாரத்தை சாப்பிட்டு இப்படி அசுத்தமான கலீஜிகளை உடைய இந்த சரீரமானது இந்த பூமியோட சரி ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு இமைப்பொழுது அதைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அத்தியாயம் 51 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்குள்ள மரித்தவங்க எழும்புவாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி நம்ம போக முடியாது. அவங்க தான் முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, அவங்க தான் எழுந்து பறப்பார்கள். அப்புறமாக ஆமா ஆகிலும் கடைசி எக்காலம், கடைசி நிமிஷம் என்ன அப்படின்னா கடைசி எக்கால துணி, அந்த சத்தம் உண்டாகும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு இமைப்பொழுது பூமியில் இருக்கிற நாம் மறுரூபப்படுவோம். அல்லேலூயா. இயேசுவானவர் மறுரூப மலையில மறுரூபப்பட்டு காட்டாரு. பிரகாசமான ஒரு ஒளி இருந்தது. அந்த மகிமையை கண்டார்கள். ஆண்டவருடைய மகிமையை கண்டபோது தான் அவர் என்று யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவருடைய பிள்ளை அப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா அந்த பிள்ளைகளும் அந்த பேரொளியை உடைய அந்த தெய்வத்தின் மகிமையை இவர்களும் தரித்து கொண்டு வானிலே பறப்பார்கள். அல்லேலூயா துதி மகிமை என்று சொல்லி பாடிக்கொண்டு அப்படியே நம்ம பறந்து போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாக கர்த்தர் ஒரு இமைப்பொழுது நம்மளை மாற்றுகிறார். அதுக்கப்புறம் வசந்த வாசிங்க 52 எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாவோம். அழியாமை உள்ள இது என்ன அழிவுள்ளதாகி இருக்கிற அழியாமையையும் சாவுக்கு எதுவான இது சாவமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாவமையும் தரித்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. மரணத்தை தூக்கி போடுகிற தேவன் உலகத்தில் வாழ்ந்தான். மரணமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பூமியில வேரோட எடுத்து போகிற தேவன். மரணம் இல்லை என்று சொல்லுகிற தேவன், துக்கம் இல்லை என்று சொல்லுகிற தேவன், வேதனை இல்லை என்று சொல்லுகிற தேவன் அந்த மகாராஜா மகாபிரபு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் மரணத்தை விழுங்கிட்டாரு, ஜெயமாக விழுங்கி விட்டார். அல்லேலூயா. அப்படினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம அன்னைக்கு தான் என்ன பண்டிகை கொண்டாட போறோம், எக்காலம் வானிலை வரும்போது. அதான் நமக்கு உண்மையான ஹனுக்கா பண்டிகை, எக்கால பண்டிகை. அதுதான் அந்த பண்டிகை. அந்த நாட்களில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாம் கடந்து போக போகிறோம். அப்படியாக தேவன் நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இதுல இந்த ராப்சர் என்கிற வார்த்தையை சொல்கிறார்கள். இந்த ராப்சர் என்கிற வார்த்தை எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஹர்பசோ, அது பேர் என்ன, ஹர்பசோ என்கிற ஒரு ஒரிஜினலுடைய வார்த்தையை இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேப்பியோ ராபிட்ரோ என்கிற ஒரு வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் பண்ணி மாத்தி இருக்கிறாங்க. ஹர்பசோ என்கிற ஒரு வார்த்தையை இவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரிஜினல் வார்த்தை ஹர்பசோ தான். ரேப்பியோ ரேட்ரியோ என்கிற ஒரு வார்த்தையை கிரேக்கில் இருந்து மாத்தி இங்கிலீஷ்ல மாறும்போது அது ராப்சர் என்று மாற்றி விட்டார்கள். இந்த நாட்களிலே பார்க்கப்பட்ட போது இந்த வார்த்தை எப்படி வந்தது என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களே நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பண்டிகையை புரிந்து கொள்ளுங்கள். இது யூதர்களுக்கு புரியல, அது நாம் இந்த நாட்களிலே மதம் மாறின யூதர்களுக்கு தெரியும். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு தெரியும். நம்ம மாதிரி கருப்பு யூதர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம யாருங்கய்யா? இயேசுவானவர் யூதர்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் தானே. நம்ம யாரு? கருப்பு யூதர். நம் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நானும் தான், நீங்களும் தான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பண்டிகை ஆண்டவருடைய உறவிலே இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய கட்டளையிலே இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய கட்டளையும் கற்பனையும் நீதியும் கை கொண்டவர்கள், ஆண்டவருடைய உறவிலே இருக்கிறவர்கள், என் தகப்பனே என்று சொல்லுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்ற அவர்களுக்கு தான் இந்த பண்டிகை பொருந்தும். அவர்கள் தான் இந்த பண்டிகையை கொண்டாட முடியும், வேற யாரும் கொண்டாட முடியாது. ஆண்டவர் யாரு ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் யார் வச்சிருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவரோட உறவு நீ பேசுறாரு, அவர் பேசுறாரு, ஜபத்துல அவரோட பேசுறாரு. நாளைக்குள்ள காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் தீர்க்க தரிசனத்தை பேசுகிற தீர்க்க தரிசன ஆவி உடையவர்கள் ஆண்டவருடைய உறவிலே இருக்கிறவர்கள். ஆண்டவருடைய உறவிலே இருக்கக்கூடிய என் தாயும் தகப்பனுமாக என் பிள்ளைகளே என்று சொல்லுகிற
அந்த வார்த்தை ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற அந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த பண்டிகையிலே பங்கெடுக்க முடியும். எல்லாரும் இதில் பங்கு கொள்ள முடியாது. சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதிரியான ஒரு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தை நினைவு கூறுங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய பண்டிகையை நீங்கள் நினைவு கூறுங்கள். அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இங்கே வீட்டிலே நாம் பார்த்திருக்கிறோம். எக்காலத்தினுடைய சத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். எக்காலத்தினுடைய துணியை ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்கு என்று பார்க்கப்படும்போது நீங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். யோவேலுடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 1வது வசனத்தை வாசியுங்கள். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். அப்ப என்ன செய்ய வேண்டும்? சீயோன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் வாசம் பண்ணுகிற சபை. கர்த்தர் வாசம் பண்ணுகிற சீயோனுடைய சபை. கர்த்தர் எங்க வீற்றிருக்கார்? நம்ம இருதயத்திலே வீற்றிருக்கிறார். நம்ம அந்த சீயோனாய் இருக்கிறோம். நம்ம திருச்சபை. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே கூட்டப்பட்டு கட்டப்பட்டு வருகிற தேவனுடைய திருச்சபையே சீயோனே. முதலாவது உங்களுக்கு ஆண்டவர் அந்த எக்காலத்தை என்ன செய்கிறார்? ஊத சொல்லி சொல்லுகிறார். இந்த உலகத்திலே எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்தான் நம்மளுடைய சத்தியம், அவர்தான் நம்மளுடைய ஜீவன், அவர்தான் நம்மளுடைய பரலோகம், நம்மளுடைய மீட்பு. அவரே நமது ரட்சகர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்கிற பூரண அறிவை அறிந்த உண்மையை இந்த உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த உலகத்திற்கு கொண்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே அநேகருக்கு சொல்லுங்கள். சாவாமையை தரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்லுங்கள். பின்னைய தோற்றங்களை சொல்லுங்கள். இந்த நாட்களுடைய தோற்றங்களை சொல்லுங்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லுங்கள். நம்பிக்கையிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் நீங்கள் சரியாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரவார துணியோட ஆண்டவருடைய சமூகம் பூமியில இறங்கி வருகிறது. அங்கே எக்கால துணியோட வருகிறார். அந்த ட்ரம்பட்டு, அந்த எக்காலம், அந்த எக்கால பண்டிகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த ரத்தமும் மாமிசமும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது, போகாது. நாம் மறுரூபம் அடைந்துதான் நாம் போக வேண்டும். அந்த மகிமைக்குரிய ஆசீர்வாதத்தை, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்புடைய அந்த ஆசீர்வாதத்தை, உயிர்களுடைய அந்த ரகசியத்தை இந்த பூமியிலே சபைகளுக்கு சொல்லுங்கள். இது அவசியமான ஒரு காரியம். மரணத்தின் மீதான வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரணத்தின் மீது நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிற, ஜெயக்கொடியை கொடுத்திருக்கிற அந்த தேவனுடைய நாமத்தினாலே நாம் மரணத்தை வென்றிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே 2 பண்டிகை குறித்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கடைசி காலத்தினுடைய பண்டிகை எக்கால பண்டிகை, கர்த்தருடைய வருகையை அறிவிக்கின்ற நாம் இந்த நாட்களிலே திருச்சபையிலே நாம் தெளிவாக கற்றுக்கொண்டு நாம் கடந்து போக வேண்டும். கர்த்தர் உங்களையும் எல்லாவரையும் கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எக்காலம் ஓதப்படும், ட்ரம்பட் முழங்கப்படும். முதலாவது மரித்தோர்கள் உயிரோடு எழும்புவார்கள். கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கிறது. 5 ராஜ்யங்கள். நேபுகாத்நேசர் தொங்கு தோட்டத்தை அமைத்தவர் முதலாவது ராஜ்யம். 2வது மீதிய பெர்சியர், அலெக்சாண்டர், கடைசியாக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் 5வது. இப்படியாக நல்ல உற்சாகமாக இருந்தது. போன வாரத்தை விட இந்த வாரம் நல்லா இருந்தது. இன்னும் அதிகமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துடியோடு கனானு கொள்ளோடு எழுப்புதலின் நேரமல்லோ, சுவாவின் காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ, சுவாவின் காலமல்லோ. ஆகரிப்போ ஆகரிப்போ அலரும் இவரை ஆகரிப்போ, ஆகரிப்போ ஆகரிப்போ நேரம் கடந்து கொண்டு போய்விட்டது. கடைசி ஜபத்தை ஜோசப்